வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெசிபிங்க. ஜவ்வரிசி பாயசங்க. இன்றைக்கி நியூ இயருங்களா. ஹாப்பி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டு மை சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ். பாய். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜவ்வரிசி ஒரு 100 ஜவ்வரிசி எடுத்து அப்படியே லைட்டாக வறுத்து வச்சுட்டாங்க. அடுத்தது சேமியா வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி லைட்டாக வறுத்து அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஜவ்வரிசியை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு திட்டமான தண்ணியில் போட்டு வேக வைக்கணுங்க. எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கொண்டது தான். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஒரு 3/4 வேக்காடு வெந்த ஏற்பாடு நம்ம வறுத்து வச்ச சேமியாவை போட்டு வேக வைக்கணுங்க. ஜவ்வரிசி வேகும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ சேமியா வெந்துடுச்சு. சேமியா வெந்த ஏற்பாடு பால் வந்துட்டு நம்ம பேக்கெட் பால் தான் 1 லிட்டர் பால் நல்லா தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சேன். எப்போவுமே பாயசம் கட்டியாகிடுதுங்களா, அதனால் இந்த முறை கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும்ன்றதுக்காக பால் கூட நல்லா தண்ணி ஊற்றி காய்ச்சின பால் நல்லா ஊற்றி விட்டேங்க. ஸோ கொஞ்சம் பாலும் கொஞ்சம் சூடாகட்டும், கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் நல்லா நசுக்கி போட்டாச்சு. 200 சர்க்கரை, நிறையாவே செஞ்சுட்டாங்க பாயசம், அதனால் ஒரு 200 சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி பாருங்கள், ஜவ்வரிசி பாயாசம் பால் எல்லாமே ஓகேவாயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் எண்ணெயில் வறுத்து கொட்டிக்கணும். பாதாம் முந்திரி சும்மா அந்த கிரேப்ஸ் வந்துட்டு காஞ்ச கிரேப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிக்காக ஒரு 4 தாங்க, பிள்ளைங்களுக்கு பிடிக்காதது. அதெல்லாம் சும்மா ஒரு 4 பொண்ணு போட்டு வறுத்து நாம் வந்துட்டு பாயாசத்தில் கொட்டிக்க போகிறோம். இவ்வளோ தாங்க சேமியா பாயாசம், பெரிய விஷயமே கிடையாதுங்க. அவ்வளோதாங்க, சேமியா பாயாசம் ரெடி. இன்றைக்கி வந்துட்டு நெய்யும் இருக்கிறதுக்கும் நான் வந்துட்டு சாமிக்கு வடையும் பாயாசமும் செஞ்சு படைக்கிறேங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சாமிக்கும் வச்சு படைச்சிட்டாங்க இன்றைக்கி. நீங்கள் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் செஞ்சு படைச்சிங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், பாயாசம் சூப்பராக நல்லா தண்ணியாக கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். ஸோ பார்க்கவே அழகாக இருக்குங்களா. இதுவும் கூட நான் இது மட்டும் செய்யலைங்க, வடையும் செஞ்சேன். வடையை நாங்கள் வீடியோ போடல. உளுத்த வடை வந்துட்டு, ஏன்னா பாயசம் செஞ்சால் வடை இருந்துச்சுனாக்கா தொட்டு சாப்பிடுவாங்க, அதனால் வடையும் செஞ்சுட்டேங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க வடை பாயசம் சாப்பிட்லாம். பாய். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்களா. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Bye.